உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 18ஆம் வாரம் புதன். முதல் வாசகம் எரேமியா இயல் 31 இறைவாக்கியங்கள் 1 முதல் 7 முடிய. பாபிலோனிய தலையில் வாடிய இஸ்ராயலரை இறைவன் மறந்து விடவில்லை. பாவிகளை இறைவன் புறக்கணித்து விடவில்லை. இக்கருத்திலே ஆறுதல் மொழிகள் தொடர்கின்றன. இன்றைய வாசகத்தில் இஸ்ராயல் மேல் இறைவன் கொண்டுள்ள தனி அன்பையையும் அதற்கு இஸ்ராயல் காட்ட வேண்டிய பதில் நன்றியையும் பற்றி எரேமியா தொடர்கிறார். இறைவனின் அன்பை பெற்ற தாயின் அன்புக்கும் எசாயா 49:15-16 கணவன் தன் மனைவியின் மேல் கொண்டுள்ள அன்புக்கும் ஒப்பிடுவது வழக்கம். எசாயா 54:4, எரேமியா 31:4. முடிவில்லாத அன்பினால் உன்மேல் அன்பு வைத்தோம், ஆதலால் உனக்கு தொடர்ந்து அன்பு செய்கிறோம். 31:3. இஸ்ராயலர் இறைவனை விட்டு அகல்வதிலேயே கருத்தாய் இருப்பதால் அவர்கள் மேல் நுகத்தடி பூட்டி தம்முடன் வைத்து கொள்வார் இறைவன். இஸ்ராயலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? ஓசையா 11:8 என்ற இறைவன் எப்படி கைவிடுவேன்? என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. ஓசை 11:8 என்பார். இறைவன் அளப்பரிய அன்பை எசாயா பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுது என் முகத்தை உமக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன். எசாயா 54:8 என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர். எசாயா 54:5 என்ற எசாயாவின் சொற்கள் இறையன்பின் உச்சக்கட்டத்தை சுட்டுகின்றன. இவ்வன்பே இஸ்ராயலுக்கு விடுதலை அளித்து வாழ்வளிக்கும். இவ்வன்பே பாலும் தேனும் பொழியும் நாட்டை அவர்களுக்கு அளிக்கும். இவ்வன்பே அவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக செய்யும். இவ்வன்பே அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும். இவ்வன்பே அவர்களை இறைவனின் புகழ்பாட செய்யும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்பது இறைவனின் அன்புக்கு எவ்வளவு பொருந்தி அமைகிறது. அன்பு பதில் அன்பை நாடுகிறது. இஸ்ராயலர் பதில். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகம் ஆற்றல் அரிது. குறள் 101. இஸ்ராயல் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்புகிறார்கள். 31:6. மகிழ்ச்சியால் அக்களித்து ஆர்ப்பரிக்கிறார்கள். 31:7. செய் நன்றி கடன் மனப்பான்மையோடு இறை புகழ் பாடுகிறார்கள். ஆண்டவர் தம் மக்களை மீட்டார், இஸ்ராயலில் எஞ்சினவர்களை மீட்டார். 31:7 என்று பண்ணிசைக்கிறார்கள். தங்கள் இறைவனின் இருப்பிடமான எருசலேம் தேவாலயத்தில் அவரை கண்டு வணங்குகிறார்கள். 31:6. நன்றி மறப்பது நன்றன்று, தினைத்துணை செய்யினும் பனை துணையாக கொள்தல் வேண்டும். திருமுழுக்கினால் நம்மை தம் பிள்ளைகளாக்கிய இறைவனுக்கு, திருவருட்சாதனங்களால் நம்மை நம் கிறிஸ்தவ வாழ்வில் ஊட்டி வளர்க்கும் ஆண்டவனுக்கு, பாவம் பல செய்து அவரை விட்டு விலக தூரமாக ஓடிச் சென்ற நிலையிலும் தாயினும் சால பரிந்து மன்னிப்பும் மறுவாழ்வும் அளித்து வரும் இறைவனுக்கு, அன்றாடம் நம் உடல் உள்ளம் ஆன்மீக தேவைகளால் கண்காணித்து வரும் இறைவனுக்கு நாம் பகரும் நன்றி என்ன? செய் நன்றி கொன்ற மகற்கு ஓய்வில்லை குறள் என்பது நமக்கு பொருந்துவதில்லையா? தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136:23. அவரது மாண்புமிக்க செயல்களை நினைத்து அவரை புகழ்ந்தேத்துங்கள். திருப்பா 1:50. இரண்டாம் வாசகம். நற்செய்தி மத்தேயு இயல் 15 இறை வாக்கியங்கள் 21 முதல் 28 முடியல. மார்க்கு நற்செய்தியிலும் 7:24-30, மத்தேயு நற்செய்தியிலும் மட்டுமே காணப்படும் கனானிய பெண்ணின் நம்பிக்கை பற்றிய நிகழ்ச்சி நம் எல்லோருக்கும் ஓர் அரிய பாடத்தை சுட்டுகிறது. அம்மா, உம் நம்பிக்கை பெரிது. 15:28 என்ற இயேசுவின் சொற்கள் நம் காதில் விழும் அளவுக்கு நம் நம்பிக்கை இருக்கிறதா? பிற இனத்தவரின் நம்பிக்கை பிடிப்பு. அவள் கனானிய பெண் எனப்படுவதால் இஸ்ராயேலால் நாய் என கருதப்பட்டவள். 15:26. திருச்சட்டம் அறியாதவள், தீக்கு இரையாக வேண்டியவள் என கணிக்கப்பட்டவள். எனினும் இவள் இயேசுவே என்று அவர் பெயர் சொல்லி அழைக்கவில்லை. ஆண்டவரே, தலைவரே, கடவுளை என்ற முறையில் மும்முறை அவரை கூப்பிடுகிறார். தொடர்ந்து விடாது தளராது அழைக்கிறாள் என்பது இவள் நமக்கு பின் கத்தி கொண்டு தொடர்கிறாளே 15:23 என்பதிலிருந்து புலனாகின்றது. ஆண்டவரே, என்மேல் இரக்கம் வையும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்பதன் மூலம் 15:22-25 ஒரு பக்கத்தில் அவர் குணம் அளிப்பவர் என்ற நம்பிக்கை, மறுபக்கத்தில் அவர் தன் மகள் மேல் கொண்ட அன்பு, தன் மகளுக்கு கிடைப்பதும் தனக்கும் கிடைப்பதும் ஒன்றே என்பது போன்ற நிலை. இவள் நம்பிக்கையின் உறுதி. ஆண்டவர் அவள் மகளுக்கு குணமளிக்க விரும்பாத நிலையிலும் ஆணித்தரமாக வெளிப்படுகிறது. ஆம் ஆண்டவரே, நான் நாயினும் இழியவள்தான், நீர் அன்பு காட்ட தகுதியற்றவள்தான். எனினும் தலைவனின் மேசையிலிருந்து விழும் உணவு துண்டுகள் நாய்க்குட்டிகளுக்கு கிடைக்கின்றனவே, அதுபோன்று எனக்கு கிடைக்க செய்யும் என்பது போல கூறி இயேசுவின் மனதை இழக வைக்கிறாள். எனவே இவளது நம்பிக்கை பிடிப்பு என்னே, இவளது நம்பிக்கை பிடிப்பு என்னே, இவளது மன உறுதியும் நம்பிக்கையும். இவளது விசுவாசத்திற்கு முன் நமது தளர்ந்த நம்பிக்கை பற்றி எண்ணி நாம் வெட்கமுற வேண்டியதில்லையா? நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையை நீங்க உதவும். மார்க்கு 9:24 என்போம். ஆண்டவரே, எனக்கு உதவி புரியும், ஆண்டவரே என்மேல் இரக்கம் வையும் என்று தொடர்ந்து கூறுவோம். கருணை கடவுளின் கனிவு. இயேசுவின் முதற்பணி இஸ்ராயலருக்கு, அவர்களை தவறி போனவர்களுக்கு மீட்பு கொணர்வதாகும். இயேசுவின் முதற்பணி இஸ்ராயலருக்கு, அவர்களை தவறி போனவர்களுக்கு மீட்பு கொணர்வதாகவும். இதுவே கடவுளின் திட்டம். மார்க்கு 10:6. அவர் உயிர்த்த பின்னரே உலகளத்திற்கும் நற்செய்தி போதிக்கப்பட வேண்டும் என்பதை இயேசு கூறுவதாக மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு 10:6, 28-19. இந்நியதிப்படி இயேசு பிற இனத்தாரான கனானிய பெண்ணுக்கு உதவி செய்ய முதலில் மறுக்கிறார். 14:24-26. எனினும் அப்பெண்ணின் ஆழ்ந்த விசுவாசம், நம்பிக்கை அவர் இதயத்தை தொட்டதில் ஆச்சரியமில்லை. அம்மா, உம் நம்பிக்கை பெரிது, உம் விருப்பப்படியே ஆகட்டும் 14:28 என்று கூறி அவள் மகளுக்கு அந்நேரமே குணம் அளிக்கிறார். என்னே இயேசுவின் கனிவு. விடாது தொடர்ந்து நாம் செய்யும் ஜெபத்தை நாம் பாவிகளாயிருப்பினும் இயேசு கேட்கிறார் என்பதற்கு அவர் கூறிய உவமைகளே சான்று.
லூக்கா 11:5-13-18:1-7. கருணை தெய்வமே கண் பாராய், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருள்வாய் என்று வேண்டுவோம். என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். இசையா இணைச்சட்டம் 5:9 என்று கூறும் ஆண்டவரிடம் பணிந்து வருவோம். இரக்கமுள்ள கடவுள், அருள்மிக்கவர், சினங்கொள்ள தாமதிப்பவர், அளவு கடந்த அருளன்பு உள்ளவரிடம் அண்டி வருவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.